நீதான் அந்த ஹீரோவா? சினிமாவில் தான் ஹீரோனை காப்பாற்ற ஹீரோ வருவான். ஆனா நிஜ வாழ்க்கையில் நீ பண்ணணும்னு நினைச்ச உன்னை டின்னு கட்டிடுவோம். யாருன்னு பாக்குறியா? நாங்க தான். பொய் சாட்சி சொல்றவங்க கூட உண்மையை பொய்ன்னு சொல்லுவாங்க. ஆனா உண்மையே பொய்யா சொல்லியிருக்க. ஏன்? உன்னோட லவ்வரை காப்பாத்துறதுக்கா? ருத்ராவை நீ லவ் பண்றதுனால இப்படி எல்லாம் செய்யறியா? ஜாக்கிரதையா இருந்துக்கோ. நீ அவளை லவ் பண்றேன்றதுக்காக நரேந்திரன் ருத்ராவை லவ் பண்ணலன்னு சொல்லிட்டியா? இருந்தாலும் நீ ரொம்ப வித்தியாசமானவன். உன்ன மாதிரியே எங்க சுந்தரேஷ் ஐயா கூட ரொம்ப வித்தியாசமானவர். அவர் என்ன சொன்னார் தெரியுமா? அவன் காதலிக்கிறான், அந்த காதலுக்காக அவன் பொய் சொல்லியிருக்கான். அவனோட காதல் அவனுக்கு முக்கியம். அவன் காதல் வாழணும், ஆனா அவன் உயிர் வாழக்கூடாதுன்னு எங்களை அனுப்பி வச்சிருக்கார். இப்ப கேட்கிறேன், எங்க ஐயா வித்தியாசமானவரா இல்லையான்னு சொல்ல. ஒருவேளை கோர்ட்டு சின்னையாவுக்கு தண்டனை கொடுத்துட்டா நான் உங்க குடும்பத்துக்கு தண்டனை கொடுத்துருவேன். புரியுதா? இனிமேலாவது ஜாக்கிரதையா நடந்துக்க. வாழ வேண்டிய வயசு. காதலுக்காக உன் குடும்பத்தை பலி கொடுத்துறாங்க. அப்புறம் நீ எங்க மேல கோவப்படக்கூடாது. இள ரத்தம். அனுசரிச்சு நடந்துக்குவேன்னு நினைக்கிறேன். வரட்டா? ஏயா, உங்களுக்கு கொஞ்சமா அறிவு இருக்கா? ஒரு காரியத்தை முடிச்சிருவானா இப்படி சொதப்பிட்டு வந்து நிக்கிறீங்களே. அந்த ராஜீவ்னால என் தம்பிக்கு பெயில் கிடைக்காம போயிடுச்சு. தெரிஞ்சிருந்தோம் உயிரோட விட்டு வந்து நிக்கிறீங்க. கொன்னுட்டு வாங்கடானா பெரிய மகாத்மாவை புத்தி சொல்லிட்டு வந்து நிக்கிறீங்களா? இல்லீங்க ஐயா. என்ன ஐயா தான் நொய்யாதான்? போனமா மேட்ரை முடிச்சமான்னு இருக்கிறத விட்டுட்டு ஏயா எத்தனை வருஷமா அந்த தொழில இருக்கீங்க? எல்லாத்தையும் நாங்களே சொல்லி கொடுக்கணுமா? சரி சரி, இப்போ அந்த ராஜீவ் எங்க இருக்கான்னு அவனை தேடி கண்டுபிடிச்சு அவன் கதையை முடிச்சிட்டு வாங்க. டேய் நிறுத்துறா. முதல்ல உனக்கு அறிவு இருக்கா? இவனுங்க தான் அறிவு இல்லாம பேசுறானுங்க. படிப்பு தான் ஏறல, அறிவு கூட ஏறல. நீங்க செய்யற செயலை பார்த்தா தம்பியை காப்பாத்துற மாதிரி தெரியல. அவனை நிரந்தரமா உள்ள தள்ளி க்ளோஸ் பண்றதா தெரியுது. வேற ஏதாவது ஐடியா பண்ணிருக்கீங்களா? நீங்க 3 பேர் வரைக்கும் சொத்து பிரிச்சு அமைக்கலான்னு, அவனை க்ளோஸ் பண்ணிடலான்னு. என்னப்பா இப்படி சொல்றீங்க? நாங்க என்ன சொத்துக்கு ஆசைப்பட்டா இப்படி எல்லாம் செய்யறோம்? நீங்க சொத்துக்காக ஆசைப்பட்டீங்களோ இல்ல எதுக்காக ஆசைப்பட்டீங்களோ அதை பத்தி எனக்கு தெரியாது. நீங்க சொன்ன மாதிரி இவனுங்க போய் அந்த பையனை கொண்டு இருந்தா நம்ம புள்ள கெதி என்ன ஆகுறது? அப்படி என்னப்பா பெருசா ஆயிட போகுது? பெருசா ஆயிட போதா? பாவீங்களே, நம்ம புள்ளைக்கு எதிராக சாட்சி சொன்ன ஒரே பையன் அந்த பையன் தான். அவனையும் கொண்டுட்டா நம்ம புள்ள நிரந்தரமா ஜெயில இருந்து சாக வேண்டியதுதான். ஆமாப்பா, நாங்க இதை யோசிக்கவே இல்லை, அவசரப்பட்டுட்டோம். யோசிக்காதீங்கடா மர மண்டைகளா. நம்ம புள்ளைக்கு எதிராக சாட்சி சொன்னது அந்த ராஜீவ் பையன் தான். அவனையும் கொண்டுட்டா நம்ம புள்ள தான் குற்றவாளின்னு நிரூபணம் ஆயிடும். அப்புறம் கடைசி மூச்சு வரைக்கும் அவன் ஜெயில இருந்து சமாதியாக வேண்டியதுதான். இப்ப அந்த ராஜீவ் பையனை சாகடிக்காம வேற ஏற்பாடு பண்ணிருக்கிறேன். அதனுடைய ரிசல்ட் என்னன்னு அப்புறம் பாருங்க, கோர்ட்ல வந்து பாருங்க, தெரியும். யுவர் ஹானர், சந்தர்ப்ப சூழ்நிலைகளும் சாட்சியங்களும் என் கட்சிக்காரருக்கு பாதகமாக இருந்ததால் சென்ற முறை பெயில் கிடைக்கவில்லை. அதனால் நிரபராதியான என் கட்சிக்காரர் நரேந்திரன் இந்த முறை பெயில் கேட்டு அப்ளை செய்திருக்கிறார். உங்கள் பக்கம் இருக்கும் நியாயங்களை நிரூபித்தால் உங்கள் கட்சிக்காரருக்கு பெயில் கிடைக்கும். தேங்க்யூ மேலாட். கோர்ட்டாரின் முன் மேலும் சில சாட்சியங்களை விசாரிக்க அனுமதி அளிக்குமாறு வேண்டுகிறேன். பெர்மிஷன் கிராண்டட். தேங்க்யூ மேலாட். நரேந்திரனை ருத்ரா காதலித்தது உண்மைதான் என்பதற்கு ருத்ராவின் கல்லூரியை சேர்ந்த வேறொரு மாணவரான சதீஷை சாட்சி சொல்ல வரும்படி அழைக்கிறேன். எஸ். சதீஷ், சதீஷ், சதீஷ். யார் அந்த சதீஷ்?
எங்க காலேஜ் தான், கெமிஸ்ட்ரி டிபார்ட்மெண்ட். நீங்க தான் ஆமா சதீஷா? சார். அவர் உங்களுக்கு தெரியுமா? தெரியும் சார். ஆஹா. நரேந்திரன் யாரையாவது காதலிச்சிருக்காரா? ஆமா சார். இங்க காலேஜில் படிக்கிற ருத்ராங்கிற பொண்ணை காதலிக்கிறார் சார். அது எப்படி அவ்வளவு கரெக்டா சொல்றீங்க? அவங்க 2 பேரும் சுத்தினதை அடிக்கடி நான் பார்த்துருக்கேன் சார். நோட் த பாயிண்ட். தட்ஸ் ஆல் யுவர் ஆனர். சாட்சிகளை குறுக்கு விசாரணை செய்ய நீங்கள் விரும்புகிறீர்களா? நோ கொஸ்டின்ஸ் யுவர் ஆனர். அப்ப நீங்க போலாம். மேலும் ஒரு சாட்சியை விசாரிக்க அனுமதி கோருகிறேன். பர்மிஷன் கிராண்டட். ருத்ராவின் கல்லூரியைச் சேர்ந்த பியூன் ரங்கசாமி அவர்களை சாட்சியாக அழைக்கிறேன். எஸ். ரங்கசாமி, ரங்கசாமி, ரங்கசாமி. நீங்க தான் ரங்கசாமியா? ஐயா, நான் தான் ரங்கசாமி. நீங்கள் என்ன கேட்க போறீங்கன்னு எனக்கு தெரியும். அது நரேந்திரன் தம்பி தான். 2 வருஷமா எனக்கு தெரியும். நரேந்திரன் ருத்ராவும் காதலிக்கிறது உண்மைதான். தட்ஸ் ஆல் யுவர் ஆனர். நீங்கள் சாட்சியை குறுக்கு விசாரணை செய்கிறீர்களா? எஸ் யுவர் ஆனர். நீங்க எத்தனை வருஷமா காலேஜில் வேலை பார்க்குறீங்க? நான் 12 வருஷமா அந்த காலேஜில் தான் வேலை செய்கிறேன். ருத்ராவை நரேந்திரன் காதலிக்கிறாருன்னு எப்படி தெரியும் உங்களுக்கு? அவங்க 2 பேரையும் நிறைய இடங்கள்ல ஒன்னாவே பார்த்துருக்கேன் சார். ரங்கசாமி, நீங்க ஒர்க் பண்றது ஆண்களும் பெண்களும் சேர்ந்து படிக்கிற கோஎட் காலேஜ். அங்க ஆண்களும் பெண்களும் சரிசமமா பழகுவாங்க. அதனால அவங்க பழகிறத நீங்க காதல்னு தப்பா புரிஞ்சுக்கிட்டீங்கன்னு நான் சொல்றேன். ஃப்ரெண்ட்ஸாக பழகுற 2 பேரும் வண்டியில் கட்டி பிடிச்சிட்டா போவாங்க. ராத்திரி 8-9 மணி வரைக்கும் தனியாக உட்காந்து பேசுவாங்க. நாங்களே அப்பப்போ டைம் பாஸிக்காக கிண்டலாக அவங்கள பேசுவோம். தட்ஸ் ஆல் யுவர் ஆனர். நீங்க போலாம். இந்த வழக்கில் முக்கிய திருப்பமாக அமைந்த சாட்சி ராஜீவை மறு விசாரணைக்கு அழைக்கிறேன். எஸ், ப்ரொசீட். ராஜீவ், ராஜீவ், ராஜீவ். சொல்லுங்க மிஸ்டர் ராஜீவ், என்ன நடந்ததுன்னு உண்மையை சொல்லுங்க. யாருக்கும் பயப்பட வேண்டிய அவசியம் இல்லை. நான் இன்னைக்கு இந்த கோர்ட்ல தப்பான தகவல் கொடுத்ததுக்காக எல்லார்கிட்டையும் மன்னிப்பு கேட்டுக்கிறேன். நரேந்திரன் மேல எந்த தப்பும் இல்லை. நரேந்திரனை பழி வாங்கறதுக்காக ருத்ரா காதலிச்சா, ஆனா நரேந்திரன் அவளை காதலிக்கவே இல்லை. ஏன்னா ருத்ராவை நான் காதலிச்சேன், ஆனா ருத்ரா என்னை காதலிக்கல. நீங்க அன்னைக்கு அப்படி சொன்னீங்க, இன்னைக்கு இப்படி சொல்றீங்க. எது உண்மைன்னு நம்புறது? ருத்ராவை நான் காதலிச்சதுனால ருத்ராவோட வாழ்க்கையில எந்தவித பாதிப்பும் வந்துடக்கூடாதுன்னு தான் நான் அன்னைக்கு அந்த உண்மையை மறைச்சு சொன்னேன். ஆனா நரேந்திரன் மேல எந்த தப்பும் இல்லை. இதுக்கு மேல உங்களை விசாரிக்கிறது தேவையில்லைன்னு நினைக்கிறேன். நீங்க போலாம். நோ ஃபர்தர் கொஸ்டின்ஸ் யுவர் ஆனர். சரி, நீங்க போலாம். உண்மையை ரொம்ப நாள் மறைக்க முடியாது மைலாட். ராஜீவே மனம் வருந்தி இங்க உண்மையை சொல்லிட்டாரு. அதனால என் கட்சிக்காரர் நரேந்திரனுக்கு பெயில் வழங்குமாறு தாழ்மையோடு கேட்டுக்கொள்கிறேன். சாட்சிகள் நரேந்திரனுக்கு சாதகமாக இருப்பதால் நரேந்திரனை ஜாமீனில் விட இந்த கோர்ட் அனுமதிக்கிறது. நானே பெரிய ஃப்ராடு, நீ எனக்கு மேலே ஃப்ராடாக இருக்க. உன்னை என்னமோன்னு நினச்சேன், பார்த்துக்கிறேன். இனிமே நீ அப்படி நினைக்க மாட்டேன்னு நான் நினைக்கிறேன். என்ன ஜெயில நல்ல பாடம் கற்றுக் கொடுத்தாங்களா? கற்றுக் கொடுத்தாங்க. அதே பாடத்தை கூடிய சீக்கிரம் நான் உனக்கு கற்றுக் கொடுக்க போகிறேன். அப்போ உனக்கே தெரியும். என்ன மிரட்டுறியா? உன் மிரட்டல் வேலைக்கெல்லாம் நம்ம காலேஜில் இருக்க மத்தவங்க வேணும்னா பயப்படலாம்.
இந்த ருத்ரா பயப்பட மாட்டா. இனிமேல் தானே என் சுய ரூபத்தை நீ பார்க்க போற. அதான் பார்த்தேனே, கூண்டுக்குள்ள பயந்து நடுங்கி போய் நின்னுக்கிட்டு இருந்தியே, அப்பவே உன் சுயரூபத்தை பார்த்துட்டேன். அதான் உன் பல்ல பிடிங்கிட்டேன்ல, அப்புறம் ஏன் ஆடுகிட்டு இருக்க? நான் பல்லு பிடுங்கின பாம்பா இல்ல காலை சுத்துற பாம்பான்னு கூடிய சீக்கிரம் உனக்கே தெரியும். பொம்பளை உனக்கே இவ்வளோ திமிரு இருந்தா ஆம்பளை எனக்கு எவ்வளோ திமிரு இருக்கும். என்ன பொம்பளைன்னு இலக்காரமா நினைச்சதுனால தான் இத்தனை நாள் ஜெயில கம்பி எண்ணிக்கிட்டு இருந்த. இப்ப கூட உனக்கு கெட்டு போயிடல. என் கையை பிடிச்சி இழுத்தேன்னு எல்லாரையும் கூப்பிட்டு ஈவ்டீசிங் வழக்குல 3 மாசம் உள்ள தருமா? பாப்பா லலிதா, என்னத்த? ஆரத்தி எடுத்துட்டு வாமா. எதுக்கு? புள்ளைக்கு ஆரத்தி எடுக்கணுமா? என்னத்த இது? உங்க புள்ள என்னமோ வீரமா போருக்கு போய் ஜெயிச்சுட்டு வந்த மாதிரி இல்ல ஆரத்தி எடுக்க சொல்றீங்க. போயிட்டு வந்திருக்கிறது ஜெயிலுக்கு, அதுவும் ஒரு பொண்ணு கிட்ட தப்பா நடந்துக்கிட்டதுக்காக. எல்லாரும் மறந்துட்டீங்களா? இது சந்தோஷப்பட வேண்டிய விஷயம் இல்ல, வெக்கப்பட வேண்டிய விஷயம். ஜெயிலுக்கு போயிட்டு வந்த புள்ளைக்கு ஆரத்தி எடுக்கணுமா? பாத்தீங்களா எவ்வளவு திமிரா பேசிட்டு போற? பாத்தீங்களா, இவள நம்ம தம்பிக்கு கல்யாணம் பண்ணி வச்சதே நம்மளோட பெரிய தப்பு. நீ ஒண்ணும் மனசுல வச்சுக்காதப்பா, அவ கிடக்குறா. நீ போய் ஆரத்தி எடுத்துட்டு வாமா. நிறுத்து. ஆரத்தி வானா ஒன்னும் வானா. லலிதா சொன்ன மாதிரி இவன் என்ன வாருக்கு போய் ஜெயிச்சுட்டு வந்திருக்கிறானா? ஜெயிலுக்கு தானே போயிட்டு வந்திருக்கிறான். இவன் ஜெயிலுக்கு போனதால என் குடும்பம், மானம், மரியாதை எல்லாம் தெருவுக்கு வந்துருச்சு. நாம தோத்து போயிருக்கிறோம். இந்த தோல்விக்கு காரணம் யாரு? அந்த ருத்ரா. ருத்ரா மட்டும் இல்ல, அந்த பொம்பளை குடும்பமே என்னைக்கு அழியுதோ அன்னைக்கு தான் இந்த வீட்டுல ஆரத்தி. எல்லாரும் போங்க. ருத்ரா, நடந்தது நடந்து போச்சு. இனிமேலாவது நம்ம கொஞ்சம் அமைதியா இருக்கலாமே. எதுக்கு போலீஸ் கோர்ட்டுன்னு அலையணும்? இல்லக்கா, எல்லாரும் ஒன்னா சேர்ந்து கவுத்துட்டானுங்க. நான் இது நடக்கும்னு கொஞ்சம் கூட எதிர்பார்க்கல. இத பாரு, நீ அவனை ஜெயில தள்ளணும்னு நினைச்ச, ஜெயில தள்ளிட்ட. ஆனா அவன் ரொம்ப நேரம் அங்க இருக்க மாட்டான்றது நம்மளுக்கு தெரிஞ்சது தானே. இதுக்கு மேல நம்மளால அவனை ஒண்ணுமே பண்ண முடியாது. இது பாரு, இதுக்கப்புறம் எந்த பிரச்சனையிலே மாட்டாம கொஞ்சம் ஜாக்கிரதைலாம். இனிமே நானே சும்மா இருக்கணும்னு நினைச்சா கூட அவனுங்க என்ன சும்மா இருக்க விட மாட்டானுங்க. பார்க்கலாம், அவனா நானான்னு பார்க்கலாம். அப்படின்னா இனிமேல அவனை எதிர்த்து ஏதாவது பண்ணிட்டே இருக்க போறியா? அதெல்லாம் ஒன்றும் வேண்டாம். நான் ஒருத்தைய வாழ்க்கையை தொலைச்சிட்டு நிக்கிறது பத்தாதா? நீயும் ஏதோ ஒரு விதத்துல உன் வாழ்க்கையை நாசம் பண்ணிக்க போறியா? அப்புறம் நம்ம அம்மாக்கு நிம்மதியே இல்லாம போயிடும் ருத்ரா. இதை பாரு, இதோட இந்த பழிவாங்கின உணர்ச்சியெல்லாம் விட்டுடு, சமாதானமா போயிடலாம். சமாதானமா? சமாதானங்கிற வார்த்தைக்கு என்கிட்ட இடம் கிடையாது. எண்ணி 7 நாளுக்குள்ள இந்த ருத்ரா யாருன்னு அவனுக்கு காட்டுனா இல்லையான்னு பாரு. என்ன சொன்னாலும் நீ சொன்னதே திரும்ப திரும்ப சொல்லிட்டு இருக்க. உன்னை என்ன பண்றது? பாரு காவில, நடந்த அவமானம் பத்தாதுன்னு நான் சொல்ல சொல்ல கேட்காம இது பண்ணுவேன் அது பண்ணுவேன்னு குதிச்சிட்டு இருக்கா. ருத்ரா, ஏன் இந்த மாதிரிலாம் பண்ணிட்டு இருக்க? யார் பேச்சையும் கேட்க கூடாதுன்னு முடிவு பண்ணிட்டியா? நம்ம வீட்டுல இருக்கிற பிரச்சனையே பத்தாதா? இவ்வளவு பிரச்சனைக்கு யாருக்கா காரணம்? அவனுக்கு தானே காரணம். நாம பொறுமையா போகப்பதான் மேல மேல பிரச்சனைங்க கொடுத்துட்டு இருப்பானுங்க. ஒரு விஷயத்த மறந்துட்டேன். நீ காதலிக்கிற மாதிரி நடிச்சேங்கிற விஷயம் நமக்கு மட்டும்தான் தெரியும். ஊர் உலகத்துல என்ன பேசுவாங்க? அப்பா அம்மாக்கு தினம் தினம் பிரச்சனை கொடுக்கறதுன்னு முடிவு பண்ணிட்டியா? வேண்டாம் ருத்ரா,
நீ போராடுறது தப்புன்னு நான் சொல்லல, ஆனா அது நல்ல விதமா போராடணும் தான் சொல்றேன். போராட்டத்துல வெற்றி தோல்வி ரெண்டுமே தான் இருக்கும். தோல்வின்னு வரும்போது நாம அமைதியா இருக்க பழகிக்கணும். அதுதான் புத்திசாலித்தனம். இனிமே இந்த மாதிரி பண்றதெல்லாம் விட்டுட்டு படிக்கிற வழியை பாரு. எல்லாத்தையும் நான் பாத்துக்கிறேன். புரிஞ்சுதா? இது வரைக்கும் எதுவுமே சக்ஸஸ்ஃபுல்லாக முடியல. அதனால் நீங்கள் லேட்டஸ்ட்டாக சொன்ன பிளான் படி பிரதீப்போட கல்யாணத்தை சுமித்ரா கூட நடத்தி முடிச்சிட்டேன். பிரதீப் உங்ககிட்ட ஆசீர்வாதம் வாங்கணும்னு ஆசைப்பட்றான். பிரதீப் வேண்டாம், அங்கேயே நில்லு. என் ஆசீர்வாதம் உனக்கு எப்பவுமே உண்டு பிரதீப். சந்தோஷமா குடும்பம் நடத்து. கல்யாணம், சந்தோஷம் இதெல்லாம் உன் லட்சியத்தை மாத்திடக்கூடாது. ஜெயிக்கணுங்கிற வெறி உன் மனசுல இருந்துகிட்டே இருக்கணும். அதுக்கு நான் ஒரு திட்டம் வச்சிருக்கேன், சொல்றேன், கேட்டுக்குங்க. சரி.